இந்த காலகட்டங்களில் நம்ம பெரும்பாலும் இந்த கிரிவலம் செல்வது உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:32 அதே போல அந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 1:32 வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சித்தர்களால் வகுக்கப்பட்ட நேரம்னு குறிப்பிடுவாங்க. அதுல நம்ம மனதார பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நமக்கு வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கும் பொழுது இறைவனுடைய கருணை பார்வையின் காரணமாக அந்த வேண்டுகின்ற விஷயம் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஆணித்தனமான நம்பிக்கை. அதனால தவற விடாதீங்க. இன்றைய தினத்துல அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம். பௌர்ணமி திதி அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால அன்றைய தினத்துல அம்பிகை வடிவா இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சிறப்பான நாள்னா அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். மாவிளக்கு கொண்டு போய் வழிபாடு செய்வாங்க. குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமி தீவியில செய்யறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த நாள்ல இந்த சந்திர கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய நேர காலகட்டங்கள்ல நம்ம வாங்கிய கடன்ல ஒரு பகுதியை திருப்பி அடைக்கிறோம் அப்படிங்கும் போது, அசல் தொகையை திருப்பி உடையவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சீக்கிரமா நம்ம கடன் தீரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால ஏதேனும் கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த குறிப்பிட்ட நேரத்துல திருப்பி செலுத்துங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில இருக்கும். பௌர்ணமி திதியில செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பௌர்ணமி தினத்துக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள் இந்த 3 நாளுமே ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா கருதப்படும். அதுலயும் குறிப்பா இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்த பெருமக்களுடைய அந்த ஜீவ சமாதியில போய் ஒரு 10 நிமிடம் கண்ணை மூடி அமைதியா தியானித்து வருகின்றீர்கள் அப்படிங்கும் போது அவர்களுடைய அந்த அருளை பெற்று சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சித்த பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்வது அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு. தானங்கள் செய்யுங்கள், தானம் செஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு தான தர்மங்களை செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம். சத்யநாராயணர் பூஜை செய்யறதுக்கான உகந்த நாளும் இந்நாளை இந்த பௌர்ணமி திதியில செய்யறது. அதே போல விளக்கு பூஜை, விளக்க மகாலட்சுமியா பாவித்து விளக்கு பூஜை செய்ய உகந்த நாளும் இந்நாளை. இந்த மாதிரி சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போல இந்த ஆவணி மாத பௌர்ணமி திதியில கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும். இந்த ஆவணி மாத பௌர்ணமி திதியை தவற விடாதீங்க. ரொம்ப குறிப்பா அன்றைய தினத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு பாரம்பரியமா சொல்லியிருப்பாங்க. ஆன்மீகத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் நிகழும் பொழுது தேவையில்லாத கதிர்கள், நமக்கு உடலுக்கு ஒவ்வாத கதிர்கள் அப்படிங்கிறது இங்கு பரவலாம் அப்படின்ட்டு ஒரு கூற்று வைக்கப்படும். அவ்வாறு பரவக்கூடிய கதிர்கள் நாம் பயன்படுத்துகின்ற பொருள், அந்த உணவுப் பொருட்கள் இதில் எல்லாம் படிந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுமே வீட்டை சுத்தமா கழுவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல விக்கிரகங்கள் எல்லாம் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த கதிர்களால் அந்த விக்கிரகங்களுக்கு எந்த சேதமும் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கறதுனால அந்த ஆலயங்களை பூட்டி வைப்பது வழக்கம் உண்டு. தர்பை புல் அதன் மீது சாத்தி வைப்பாங்க, இல்லைன்னா அருகம்புல் போட்டு வைப்பாங்க. சாப்பாடு ஏதாவது மீந்து போயிடுது அப்படிங்கிற பட்சத்துல அதை அப்புறப்படுத்த சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அளவா சமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னாடியே சாப்பிட்டு விட வேண்டும் அப்படிங்கறதும் அறிவுறுத்தப்படும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்துல தேவையில்லாம வெளியே வர வேண்டாம் அப்படிங்கறத அறிவுறுத்துவாங்க. அறிவியல் படி கர்ப்பிணி பெண்களுக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு நிரூபணம் சரியாக ஆகாவிட்டாலும் கூட தெரிந்தே சில இடங்களிலோ அல்லது தெரியாமலோ சில இடங்களிலோ நம்ம சில ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எது எப்படி நம்பிக்கை இருந்தாலும் அந்த நேரத்துல வெளியே வருவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியா அந்த கிரகணத்திற்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தீய பலன்கள் சொல்லப்படுறதன் காரணமாக அதனால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு தான் ஆன்மீகவாதிகள் குறிப்பிடுவாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. சரி, எந்த நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட நேர இடைவெளி அப்படிங்கிறது சந்திர கிரகணம் பொதுவாக இரவு நேரங்கள்ல தான் நம்மளால பார்க்க முடியும். சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் அது நிகழக்கூடியது. செப்டம்பர் 7 இரவு 9:56 மணிக்கு ஆரம்பித்து அந்த இரவு 1:52 வரையிலும் அது நீடித்திருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது மெதுவா
அந்த சூழ ஆரம்பிச்சு முழு நிலவும் வந்து அந்த கிரகணம் பீடித்து பிறகு படிப்படியாக நீங்குவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. சரி, என்ன நல்ல விஷயங்களை செய்யலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்த ராத்திரி நம்ம யாரும் வந்து வழிபாடு செய்ய மாட்டோம், இருந்தாலும் தியானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படும். நம்ம மந்திர ஜபம் செய்யறது சாதாரண நாட்கள்ல செய்கின்ற மந்திர ஜபத்தை விட இந்த திதி இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரங்கள்ல நம்ம சொல்கின்ற அந்த மந்திர ஜபம் அப்படிங்கிறது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதனால இந்த விஷயங்களை செய்யலாம். இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய வந்துருச்சு. வாங்கிய கடனில் ஒரு பகுதியை அசல் தொகையை இந்த நேரத்துல நீங்க திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கும் போது சீக்கிரமா வந்துட்டு உங்கள் கடன் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு எப்பவுமே குறிப்பிட்டு சொல்லப்படும். அதே போல குருவிடம் ஆசி வாங்குவதற்கோ குருவிடம் உபதேசம் வாங்குவதற்கோ இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட சந்திர கிரகணம் அல்லது அந்த கிரகணத்தின் நேரங்கள் உகந்ததாக கருதப்படும். கிரகணம் முடிஞ்சிட்டாவே குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்போம், போர்வையெல்லாம் பொத்திருப்போம் இல்லையா, அதெல்லாம் காலையில எந்திரிச்சு அலசி போட்டு காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக சொல்லப்பட்டதுதான். சில பேர் மூட நம்பிக்கைன்னு போனா போயிட்டு போறாங்க, அது வேற விஷயம். நம்பிக்கை சார்ந்தவங்க இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதனால எந்த தீய பலன்களும் வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதானே. நம்ம தர்பை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் அல்லது அருகம்புல் பயன்படுத்துவதாக இருக்கட்டும், அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் மந்திர ஜபம் செய்வது அப்படிங்கறத மறந்துடாதீங்க.